பேசிக்கா ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ரைட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அண்ட் அந்த சின்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட், கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷனுடைய நேம், மீனிங் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஃபைல் மெனு போயிட்டு நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் ஜாவா ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ப்ராஜெக்டோட நேம் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஹாய் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஹலோ, ஓகே, ஹலோ அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது JRE. ஸோ இதுதான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுற என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஜாவாவில் 8th எடிஷன் தான் படிக்க போகிறோம். அதனால் 1.8 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போது ஹலோ அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ பேக்கேஜ் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்கு உள்ள நம்ம ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ப்ரோக்ராம்னாலே அது ஒரு கிளாஸாக தான் கிரியேட் ஆகும். அப்போ பேக்கேஜுக்குள்ள கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபோல்டர் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே நேம்ல இருக்கக்கூடிய 2 கிளாஸ் ஃபைலை அலோவ் பண்ணாது. இந்த ப்ராஜெக்ட்ல சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து அதில் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா இங்கே பேக்கேஜுடைய நேம், அதாவது அந்த ஃபோல்டர், உங்களுக்கு என்ன ஃபோல்டர் நேமோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கலாம். நான் PTT அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ PTT அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டும் ஓப்பன் ஆகாது. ஏன்னா நம்ம அடுத்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த PTT இருக்கு இல்லையா, இந்த பேக்கேஜுக்குள்ளே தான் நம்ம ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ டு கிளாஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கேட்குது. நம்மளுடைய கிளாஸுடைய நேம் hello 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்கு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விச் மெத்தட் would you like to create? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், இது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரோக்ராமில் இருக்கணும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகும். ஓகே, ஸோ JVM ஜாவா விர்ச்சுவல் மெஷின் ரன் பண்ணணும் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ண உடனே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு? நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜ். ஓகே, பேக்கேஜோட நேம் என்ன? PTT. ஓகே, ஸோ இந்த PTTன்ற ஃபோல்டருக்குள்ள தான் ஹலோ அப்படின்ற கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதா அதனுடைய மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு முன்னாடி பப்ளிக் அப்படின்ற கீவேர்டு இருக்கு. அதாவது இந்த கிளாஸ் வந்து பப்ளிக் ஆக்சஸ். இந்த கிளாஸை வேற ஒரு கிளாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் பப்ளிக் அப்படின்றத கீவேர்டு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ கிளாஸ்ன்ற கீவேர்டு அண்ட் கிளாஸோடைய நேம் நம்ம கொடுத்த நேம். ஓகே, இதுக்குள்ள இந்த கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரேஸ்க்குள்ள தான் ஜாவால மெத்தட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மெயின் மெத்தட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகும். ஸோ இந்த மெயின் மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பப்ளிக் அப்படின்றது இந்த மெயின் மெத்தட் வந்து ஸோ பப்ளிக்கா எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும் அப்படின்றதான், எங்க இருந்தாலும் இந்த இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பப்ளிக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, இப்போ ஒரு மெத்தடு கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னா, JVM இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டாலே இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். அதாவது ஸ்டாட்டிக் மீன்ஸ் இட் செல்ஃப், தானே கால் பண்ணப்படும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, அதனால ஸ்டாட்டிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வாய்டு. இந்த கீவேர்டு மீனிங் என்னன்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. யாராவது ஒருத்தவங்க கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி எதுவுமே அனுப்பாது. அதான் வாய்டோடைய மீனிங். ஸோ நெக்ஸ்ட் மெயின் அப்படின்றதா இந்த மெத்தடுடைய நேம் பிரேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய
பாராமீட்டர். இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பப்படுற இன்புட் வேல்யூ தான் பாராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாராமீட்டர் என்ன டைப் இருக்குன்னா அரேவா இருக்கு. ஸோ அரே வேல்யூஸ் நம்ம வந்து அனுப்ப முடியும். அதே மாதிரி இதோடைய டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம இன்புட் வேல்யூஸை அனுப்ப முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அரேயோடைய நேம் என்னன்னா ARGS ஆக்ஸ் அப்படின்றதா அரேயோடைய நேம். ஸோ இந்த நேமை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த கர்லி பிரேஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் நமக்கு தேவையான ப்ரோக்ராம் லைன்ஸை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ system.out.println. ஸோ இதுக்குள்ள டபுள் கொட்டேஷன் கொடுக்க போறோம். இந்த பிரேசஸ்க்குள்ள லாஸ்ட்ல செமிகோலன். ஸோ இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள உங்களுக்கு என்ன அவுட்புட் மெசேஜ் பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து உள்ள கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஓகே, இது பில்ட்-இன் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணல, ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவுட்புட்டை போய் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டேட்டா ஹாய் அப்படின்ற டேட்டாவை எடுத்துக்கிட்டு அந்த அவுட்புட்டை கொண்டு போய் அந்த கன்சோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ல போய் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோடு தேவைப்படும். அந்த ப்ரோக்ராம் கோடு இந்த சிஸ்டம் இந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா அதாவது மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ println அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு அவுட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அவுட் அப்படின்றது என்னன்னா அவுட்புட் ஸ்ட்ரீம், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு கன்சோல்ல அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்கான ஆப்ஜெக்ட் தான் அவுட். ஓகே, டாட் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த println அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ print அண்ட் ln அப்படின்றது லைன். டபுள் கொட்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை கெட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன் அதாவது கன்சோல் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு ln அப்படின்றது நியூ லைன். ஸோ பிரிண்ட் பண்ண உடனே முடிச்சுட்டு ஒரு நியூ லைன் அலோகேட் பண்ணிட்டு வந்துடும். இதுதான் println. அதே மாதிரி நீங்க இந்த அவுட்ன்ற ஆப்ஜெக்டை வச்சு printlnக்கு பதிலாக வெறும் பிரிண்ட்னு கொடுத்தீங்கனாலும் கூட உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா அந்த இடத்துல நியூ லைன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகாது. அதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பைலேஷன் நடக்கும், பிளஸ் உங்களுக்கு ரன்னும் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய கன்சோல் ஸ்கிரீன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஹாய் அப்படின்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு டேர்மோடைய மீனிங் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸோ பேக்கேஜ் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் 2 டைப் இருக்கு, அதை பத்தி நான் சொல்லிடுறேன். பில்ட்-இன் பேக்கேஜ் அண்ட் யூசர் டிஃபைன் பேக்கேஜ். ஸோ நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பேக்கேஜ் வந்து யூசர் டிஃபைன் பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் அப்படின்னா அதுக்குள்ள கிளாஸ் இருக்கும், கிளாஸ்க்குள்ள மெம்பர்ஸும் மெத்தட்ஸும் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல நம்ம பில்ட்-இன்னா கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டம் அப்படின்றது ஒரு கிளாஸ், println அப்படின்றது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து பில்ட்-இன். ஓகே, ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதனுடைய ப்ரோக்ராம் கோட்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அதெல்லாமே பேக்கேஜுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ java.io அப்படின்றது ஒரு பில்ட்-இன் பேக்கேஜ், java.lang அப்படின்றது ஒரு பில்ட்-இன் பேக்கேஜ். இப்போ இந்த சிஸ்டம்ன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம்ன்ற கிளாஸ் வந்து lang அப்படின்ற இந்த பேக்கேஜ்குள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த println அப்படின்ற இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கும். அந்த கிளாஸ் வந்து print stream அப்படின்ற கிளாஸ். அந்த கிளாஸ் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ioன்ற பேக்கேஜ்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா print stream அப்படின்ற அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் அவுட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், println அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் நம்ம இந்த java.io அண்ட் java.lang இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல அப்படின்னா, இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டு கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். ஏன் பண்ணலன்னா இப்போ அட்வான்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரியான தேவைப்படுற பேக்கேஜஸ் எல்லாமே
ஆட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு அட்வான்ஸ்டா வந்துட்டதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பர்டிகுலரா ரொம்ப முக்கியமா தேவைப்படுற பேக்கேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே அது நம்மளுக்கு ப்ரோக்ராமோட ஆட் ஆயிக்கும். ஸோ இந்த வீடியோல கிளாஸ் அப்படின்னா என்ன, பேக்கேஜ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, அண்ட் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மீனிங் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன்.